Hello friends, welcome to my little flower. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா நைட் டின்னர் தான் பார்க்க போறோம். நான் வந்து இன்னைக்கு ஆலு சப்பாத்தி செய்ய போறேன். அதுக்கு வந்து ஒரு சைடு டிஷ். அதாவது ஆலு சப்பாத்தி வந்து கொஞ்சம் காரமா இருக்கும். அதுக்கு வந்து சைடு டிஷ்ஷா ஒரு தக்காளி பச்சடி மாதிரி வந்து செய்ய போறேன். வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யறதுன்னு சொல்லி. முதல்ல ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதுல ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். சிம்பிள் ஆனால் நல்லா இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், திகட்டாது. அந்த ஆலு சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஆலு சப்பாத்திக்கு நான் சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். ஆலுவும் வந்து உருளைக்கிழங்கும் வேக வச்சு எடுத்தாச்சு. அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இப்போ இந்த பச்சடி மட்டும் ரெடி பண்ணிவிட்டு அந்த சப்பாத்தியை வந்து செய்ய போயிடலாம். இப்போ ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து பொரியட்டும். இதுக்கு நான் வந்து பெரிய தக்காளியாக இருந்தனால நான் வந்து 3 தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா பொடுசாக கட் பண்ணி எடுத்துக்கங்க. இது வந்து தண்ணி எதுவுமே ஊற்ற தேவையில்லை. இந்த தக்காளியை போட்டு நல்லா அது வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஸ்மாஷ் ஆகி வரணும். நல்லா அந்த அதில் இருக்கக்கூடிய அந்த தண்ணியெல்லாம் வற்றி வரணும். அது வரைக்கும் இதை வந்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா வேக வைக்க போறோம். நல்லா மசியலா வரணும். மசியலா வரணும். கடுகு உளுந்து வெடிக்கட்டும். ரொம்ப சிம்பிள் தான், இன்கிரீடியன்ஸ் ரொம்ப ஜாஸ்திலாம் கிடையாது. 2-3 தான். கடுகு உளுந்து போட்டேன். இப்போ 2 பச்சை மிளகாய் அந்த காரத்துக்கு வந்து என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா போட்டிருக்கேன். இப்போ இந்த தக்காளியை போட்டுடலாம். சிம்மிலே வச்சுக்கோங்க, ஹையில் வைக்க வேண்டாம். இது சிம்மிலே வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இந்த வதங்கணும், நல்லா வதங்கணும். இந்த தண்ணி எல்லாம் அப்படியே சுண்டி வரணும். நீங்கள் இதுக்கு வந்து என்னென்ன வாங்கி வச்சுருக்கணும் அப்படின்னா புளிப்பில்லாத தயிர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நானும் இன்றைக்கி புளிப்பில்லாத தயிர் தான் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட சேர்க்குறதுக்கு கடைசியில் சேர்க்கணும். இது வந்து இப்போ நல்லா நான் சிம் பண்ணிட்டேன். இது அப்படியே நல்லா சுண்டி வரட்டும். வந்தப்புறம் பார்க்கலாம். இந்த தக்காளி நல்லா சுண்டிடுச்சு. இதை நாம் வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இதை நல்லா வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஆறணும். அதனால் இதை நான் ஆஃப் பண்ணிடுறேன். இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இதில் இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். ஆறுனப்புறம் இதில் நம்ம தயிரும் கொஞ்சம் தேங்காய் பூவும் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா சேர்க்கணும். அவ்வளோதான். இது இந்த ஸ்டஃப்டு சப்பாத்திக்கு வந்து இந்த சைட் டிஷ் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி செஞ்சுட்டு இதை பார்க்கலாம் வாங்க. ஸ்டஃப்டு சப்பாத்திக்கு இங்கே வந்து உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு மசிச்சு எடுத்திருக்கேன். இதோட நாம் கொஞ்சம் வத்தப்பொடி, கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் சாட் மசாலா, அதுக்கப்புறம் துருவின இஞ்சியை போட்டுக்கலாம். துருவின பொடுசாக கட் பண்ண மல்லிச்செடி, அப்புறம் கொஞ்சம் சாப்டு ஆனியன், வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அங்கே சப்பாத்திக்கு ஸ்டஃப் பண்ணுறதுக்காக இந்த இதை வந்து நான் செஞ்சுருக்கேன். ரைட், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. ஸ்டஃப்டு ரெடி ஆயிடுச்சு. நான் அடுத்து வாசனையே வந்து எனக்கு இந்த பானிபூரி அதே தான். ஆமாம், நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இந்த தக்காளி இது வந்து நல்லா ஆறிடுச்சு. இது கூட நாம் இப்போ கொஞ்சம் தயிர், புளிப்பில்லாத தயிர் சேர்த்துக்கங்க. ஏன்னா தக்காளியும் வந்து புளிப்பாக இருக்கும். அதோட இந்த புளிப்பு தயிரை சேர்க்க வேண்டாம். புளிப்பில்லாத தயிராக வந்து என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் தேங்காய் துருவல்
சேர்த்துட்டோம்னா முடிஞ்சது. சைட் டிஷ் ரெடி ஆயிடுச்சு. உங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தப்போ ஆமாம், இது வந்து தஞ்சாவூர் ஸ்பெஷல்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, சைட் டிஷ் ரெடி. இன்னும் கொஞ்சம் வேணால் தேங்காய் போட்டுக்கலாமா? இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சது. சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றலாம். சைட் டிஷ். ஆமாம், சூப்பர் சைட் டிஷ். சூப்பர் சைட் டிஷ். இப்போ சப்பாத்தி உருட்டிக்கலாம். ஸ்டஃப்டு சப்பாத்தி மாவை உருட்டிட்டு அதில் இந்த உருளைக்கிழங்கு வேக வச்சதை எடுத்து அந்த மசாலாவை உள்ளே வச்சு அப்படியே உருட்டிட வேண்டியதுதான். மாவை எடுத்துருவோம் கொஞ்சம். சரியா? இப்போ மாவில் லைட்டாக டிப் பண்ணிவிட்டு அப்படியே உருட்டிட வேண்டியதுதான். சூப்பராக வந்துடும். லேசாக மாவை தூவி விட்டுக்கோங்க. இதுக்கு வேறு எதுவும் சைட் டிஷ்லாம் கூட தேவையே இருக்காது. அப்படியே இந்த இதை வச்சு அந்த பச்சடி தக்காளி கிரேவி பச்சடியை வச்சு என்ன செய்யலாம் அப்படின்னா சாப்பிட்றலாம். ஓகே, போதும். அது அப்படியே சாஃப்டாக வந்துடும். காஞ்சிடுச்சு. உருட்டினதை இதில் போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். வெந்தோடனே திருப்பி போட்டுக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. கொஞ்சம் லேசாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இங்கே அப்படியே நல்லா சாஃப்டாக வந்துடும் சப்பாத்தி. பெரிய கல்லா இருக்குல்ல, நல்லா இருக்கு. தோசை நல்லா பெருசாக வந்தது. இதை இப்போ வாங்கணும். சப்பாத்தி இப்போ நல்லா வெந்துடுச்சு. இதை எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். சுட்டு எடுத்துக்கலாம். சாரி, வேக வச்சு எடுத்துக்கலாம். சுட்டு எடுத்துக்கலாம். ஆமாம், சுட்டு பிடிச்சிருவாங்க எல்லாத்தையும். கொஞ்சம் எடுத்துட்டுப்பா. இவ்வளோ ஸ்டஃப்டு சப்பாத்தி டேஸ்ட்டுக்கு மட்டும் வைங்க. எல்லாம் மற்றவங்க தயார் இல்லை. இங்கே கடலை வாங்கினா பன்னீர் பட்டர் மசாலா கூட வாங்கியிருக்கிறோம். என்னம்மா தக்காளி நல்லா இருக்குதா? இந்தாங்க. புதுசாக ட்ரை பண்ணீங்களா? ஆமாப்பா, அன்னைக்கு நாங்கள் அங்கே இதுக்கு போயிருந்தோம்ல, பெரிய குளத்துக்கு. அங்கே அவங்க பண்ணாங்க. இது வந்து தஞ்சாவூர் ஸ்பெஷலாம்ப்பா. அப்படியா? நல்லா இருக்குது. தக்காளி மட்டும்தானே? தக்காளி, பச்சை மிளகாய், நல்லா நல்லா இது போடுவாங்க, பார்த்துக்கோங்க. அந்த முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் தேங்க. சரி, வைக்கலாமா? இந்த வீடியோ இதோட முடியுது. நாளைக்கு வேற வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய். எல்லாம் வந்து உட்காந்துட்டீங்களா சாப்பிட? நான் தான் லேட்டு. அதான் சொல்லு சாமி. சோறு தான் முந்து படைக்கு முந்து. பத்தியா என் மாமா எப்படி பழமொழி சொல்றாரு பார்த்தீங்களா? 8 மணிக்கெல்லாம் சாப்பிட்றோண்ணா. சாப்பிட்றதுக்கு 3-3:30-4 கூட ஆகும். 8 மணிக்கெல்லாம் கடையை சாத்திடுவோம். இருந்தால் தேவாங்க மட்டும் தான் லேட் பண்ணுவாங்க சாப்பிட்றதுக்கு. சாதா சப்பாத்தி இல்லடா, கப்பு சப்பாத்தி தான் இருக்குது எல்லாமே. எடுத்துக்க.
இது ஹேமாஸ் கிச்சன் மாதிரி தெரியுது. ஆமாம், நாங்களே தான். நீங்களே தானா? சரி. அது யார் ஹேமாமா மாதிரி தெரியுது? அவங்களே தானா? ம். இது யாரு சௌமிகா மாதிரி இருக்கு? அவங்களே தானா? அது எங்க அம்மா. இது உமா அம்மா. உமாமா ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹாய். ஹாய். செமையா இருக்கு. வாங்க நீங்களும் சாப்பிட. ஏமா உங்களுக்கு பிரான்ஸ்ல இருந்து ஒருத்தங்க விஷஸ் சொல்லிருக்காங்க. தேங்க்ஸ் சொல்லிடுங்க. நான் சொல்றது இல்ல, நீங்க சொல்லுங்க. நான் சொல்லிடுறேன். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். விஷஸ் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸ். தேங்க் யூ.